அருமையான குட்டி ஸ்டோரியோட கூட இன்றைக்கி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் உணர்த்தினாங்க. ஸோ ஒரு குட்டி ஸ்டோரியோட கூட ஆரம்பிப்போம். ஒரு ஊரில் ஒரு அருமையான அப்பாவும் மகனும் இருந்தாங்களாம். அப்பாவும் மகனும் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு பூந்தோட்டம் மாதிரி, லைக் ஏதேன் தோட்டம் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா வித கனிகளும் எல்லா வித ஆசீர்வாதங்களும் உள்ள ஒரு பூந்தோட்டத்துக்கு அப்பாவும் மகனும் கை கோர்த்து நடந்து போயிட்டுருக்காங்களாம். மகனுக்கு ஒரே சந்தோஷம். அப்பாவோட கையை பிடிச்சிக்கிட்டு போகும்போது அங்கே இருக்கிற எல்லாமே ரொம்ப சோலைவனமாக எல்லாமே பூத்து குலுங்கிறத பார்க்கும்போது மகனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான். அப்படியே 2 பேர் நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு 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 2 வருஷம் 3 வருஷம் அதே சந்தோஷத்தோடையும் அதே ஒரு சோலைவனத்தோடையே அவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சான். கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மகனோட வாழ்க்கையில் பாலைவனத்தில் போகிற ஒரு சந்தர்ப்பம் வந்துடுச்சான். நடக்க நடக்க பார்த்தா ஃபுல்லாக எல்லா இடமும் ஒரு மண்ணாக மட்டும்தான் இருக்குது. ஒரே அந்த இடம் ஃபுல்லாக எந்த ஒரு ஆசீர்வாதமான காரியங்கள் எதுவுமே கிடையாதான். ரொம்ப அவனுக்கு மனசு கஷ்டமாக இருந்து திரும்பி பார்த்தா அவனுடைய காலடிகள் மட்டும்தான் இருந்துச்சான். பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்க அப்பாவோட காலடி இல்லையாம். அவனுக்கு ரொம்ப கோவம். என்னடா இது, நல்லா அந்த பூந்தோட்டத்தில் எல்லா வித ஆசீர்வாதங்களும் இருக்கிற இடத்துல என்னோட அப்பா இருந்தார், ஆனால் இன்றைக்கி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன், ஆனால் இன்றைக்கி எங்கள் அப்பா இல்லையே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப கோவத்தில் கத்துறானான். அப்போ கத்தும் போது அவங்க அப்பா உடனே அவனுக்கு சொல்கிறாராம், மகனே, அந்த காலடி உன்னுடைய காலடி கிடையாது, அது என்னோட காலடி. நீ என்னுடைய தோள் மேலே தான் இருக்க. நான் தான் உன்னை இந்த கஷ்டத்தில் இந்த பாலைவனத்தில் சுமந்து வந்துட்டுருக்கேன்னு சொல்லி அந்த அழகான அப்பா சொன்னாராம். நம்மளுடைய ஆண்டவர் கூடங்க நம்மளுடைய சந்தோஷத்தில் மாத்திரம் கிடையாது, நம்மளுடைய கஷ்ட காலத்துலேயும் நம்மளுடைய துக்கமான காலத்துலேயும் கூட அவர் நம்மளை வேடிக்கை பார்க்குறவராக இல்லை, நம்மை சுமந்து நம்மை தாங்குகிற கர்த்தராக இருந்து நம்ம எல்லா வித ஒரு சூழ்நிலையிலையும் எல்லா வித சந்தர்ப்பத்திலையும் நம்மளை தோள் மேலே சுமந்து நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தராக இருக்கார். இந்த ஒரு நாளில் ஒரு விசேஷமான நாள் இல்லையா? அநேகர் மாம்சத்துக்குரிய அப்பாவே நம்ம மகன்கள் நல்லா இருக்கணும், மகள் நல்லா இருக்கணும்னு தன்னுடைய ஆசைகளையும் தன்னுடைய இச்சைகளையும் தன்னுடைய தேவைகளையும் எல்லாத்தையும் அடக்கி கொண்டு தன்னுடைய மகனுக்காக அநேக கஷ்டப்பட்டு அநேகர் அவர்களோட வாழ்க்கையே சாக்ரிஃபைஸ் பண்ணி மாம்சக்குரிய தகப்பன்களே இருக்கும்போது நம்மளோட ஆண்டவர் எவ்வளோ பெரியவரில் நமக்காக உயிரையே தனக்காக கொடுத்தாரு. வசனம் அழகாக சொல்லுறது. யோவான் 3:16 நம்ம சேனலுடைய வசனம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசி